ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே என்கிறதான பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே, இருக்கும்போது என்னாலும் வெற்றியே, மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே, மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே, சரிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே, எல்லா சரிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே, இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே, சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே, சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே, அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே, தேவ அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே, இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே, மரணமே கோரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே, மரணமே கோரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெனக்கு ஆதாயமே, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெனக்கு ஆதாயமே, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே, இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே, இருக்கும்போது என்னாலும் வெற்றியே, அல்லேலூயா அல்லேலூயா. அப்படியே நம்ம கண்களை மூடி ஒரு சில நேரங்களிலே நம்ம கர்த்தரை நாம மகிமைப்படுத்தி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, அவர் நம்மோடு கூட இருக்கும்போது என்னாலும் நம்மளுக்கு ஜெயம் கொடுக்கிறவர், நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன், நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் யெகோவா நிசிங்கிற நாமம் உள்ள தேவா, அந்த தேவன் நம்ம நடுவிலே கிரியை செய்ய வல்லமையுள்ளவர். அல்லேலூயா அல்லேலூயா. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் இயேசுவே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஜெய கிறிஸ்து எங்களுக்கு முன்பாய் கடந்து போகிறவர், எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அந்த தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, நாங்கள் தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமம் ஜெயம் உள்ள
இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய நாமத்தில் ஆண்டவரே வெற்றி உண்டு அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் அப்பா நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்க ஜெயமுள்ள ஆண்டவரை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் மெசுராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் மெசுராஜாவுக்கு ஆமென் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன் அவரே. ஆமென். ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் யேசுராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நீதி கரத்தினார் தாங்கி நடத்துவார். ஆமென். ஆமென். தாங்கி நடத்துவார். கர்த்தரே என்பவர் எதற்குமே அஞ்சினே. ஆமென். கர்த்தரே என்பவர் எதற்குமே அஞ்சினே. அவரை நோக்கி ஆமென். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். வாழ்வைக்கும் யேசுராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஆமென். கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் யேசுராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். ஆமென். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். இயேசுவே எங்களுக்கு யுத்தத்தில் ஜெயம் கொடுக்கிறேன். ஆமென், ஆமென். ஜெயம் கொடுக்கும் ஆமென் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆமென். வாழ்வளிக்கும் யேசுராஜாவுக்கு வாழ்வு கொடுக்கிற தேவனுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் ஆமென் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் யேசுராஜாவுக்கு ஆமென் வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர். ஆமென் அப்பா. நம்பிக்கை கொடுக்கிறவர். உம்மேல நம்புகிறோம் ஆண்டவரே. ஆமென். ஆமென். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். ஆமென். வார்த்தையை அனுப்பியே இன்றைக்கு மகிமைப்படுத்தவே. ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஆமென் கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் யேசுராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் ஆமென் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஆமென் யேசுராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே ஒரு காம் நிறைந்தவர். அப்பா நீ உண்மை உள்ளவர். ஆமென். ஒரு காம் நிறைந்தவர். ஆமென். என்னை காப்ப
ஆமென். தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வல்லால் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு ஆமென் வல்லால் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. எனக்கு வாழ்வு கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைய நாளிலே உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்த போகிறீரப்பா. ஹல்லேலூயா. யெகோவா நிசிங்கிற நாமமுள்ள தேவன், எங்களுக்கு நீர் ஜெயம் கொடுக்க போகிறீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை கொண்டு நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை கொண்டு நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். யெகோவா நிசிங்கிற நாமத்தை கொண்டு நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பாவை நன்றியோடு உயர்த்துகிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தினால என் நாமத்தினால அவன் கொம்பு உயரும் என்று சொன்ன தேவன், உம்முடைய நாமத்திலே வல்லமை உண்டு ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உம்முடைய நாமத்துக்கு வல்லமை உண்டு அப்பா. உம்முடைய நாமத்துக்கு ஜெயம் உண்டு ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவன் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கிறபடினாலே அவனை உயர்ந்த அடக்கத்திலே வைப்பேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பார். உம்முடைய நாமத்திலே வல்லமை உண்டு ஆண்டவரே. உம்முடைய நாமத்திலே ஜெயம் உண்டு ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே தாவீது அப்பா உம்முடைய நாமத்தினாலே கோலியாத்தை ஜெயம் எடுத்தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாய கர்த்தருடைய நாமத்தினாலே அவன் ஜெயம் எடுத்தான் ஆண்டவரே. அந்த நாமத்தின் வல்லமையை ஹல்லேலூயா நாங்கள் உயர்த்துகிறோம். அந்த நாமத்தின் வல்லமையை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. என் நாமத்தால் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்னவர், எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று சொன்னவர். உடைய நாமத்திலே ஹல்லேலூயா நீர் வெற்றியை வைத்திருக்கிறீர், மேன்மையை வைத்திருக்கிறீர். இந்த நாளிலே உடைய வார்த்தையை இந்த வார்த்தையை நீர் மேன்மைப்படுத்த போகிறீர். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஜெயமுள்ள நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய ஜெயமுள்ள நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயிக்கும் வீரமுள்ள திருநாமமது. ஆமென். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. நாமம் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே, நாமம் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற
ஸ்தோத்திரம் யாவையும் செய்த வீரமுள்ள தீரு நாமமது. ஆமே ஜெயம் எடுத்தவர். ஆமே யாவையும் செய்த வீரமுள்ள தீரு நாமமது. நாமம் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. நாமம் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். ஆமென். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இயேசுவே உம்முடைய நாமத்தில் நீர் ஜெயம் வைத்திருக்கிறீர். உம்முடைய நாமம் சொன்னால் போதுமாப்பா. ஹல்லேலூயா. அது நடக்கும். எல்லா காரியத்திலும் நீங்கள் ஜெயம் கொடுக்கிற நீர் உண்மையுள்ள ஒரு தெய்வம். நீர் வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களோடு இருக்கும்போது என்னாலும் எங்களுக்கு ஜெயம். உம்முடைய நாமம் எங்களோடு கூட இருக்கும்போது எங்களுக்கு என்னாலும் ஜெயம். ஹல்லேலூயா. யெகோவா நிசிங்கிற நாமம் உள்ள கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். அப்பா ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் அப்பா உம்மை உயர்த்துங்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தாவீதுக்கு ஜெயம் கொடுத்த தேவா உம்முடைய நாமத்தினாலே வரும்போது ஆண்டவரே அவனுக்கு ஜெயம் கொடுத்தவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அதே நாமத்தின் வல்லமை எங்க வாழ்க்கையில இந்த நாளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா உம்மை உயர்த்துகிற உம்மை துதிக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய நாமத்தினாலே எங்களுடைய கொம்பை நீர் உயர்த்துகிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் எங்களுக்கு பலத்த துருகமாக. ஹல்லேலூயா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாமம் எங்களோடு கூட இருக்கும்போது யாரும் எங்களை மேற்கொள்ள முடியாத ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை அவர் தூங்குவதும் இல்லைன்னு வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. அப்பா எதுவும் அணுகாமல் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே ஆண்டவரே எந்த தீங்கும் எங்களை மேற்கொள்ளாமல் எங்களை காத்து நீர் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாக இந்த நாளிலே நீர் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் இயேசுவே. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் பிதாவாகிய தேவனே. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் கர்த்தாதி கர்த்தாவே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் எங்களுக்கு அற்புதங்களை செய்கிறதற்காக உமக்கு நன்றி. ஜெயம் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. திறந்த மீதியான ஒவ்வொரு பகுதியையும் ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. எங்களோடு கூட பேசுங்க. உடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில நீர் மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஆண்டவரே சேஷமாய் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக, இப்படி நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவரே எங்களோடு கூட காணப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். வார்த்தைக்கு தடையாக இருக்கிற எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தில் மாறுபடி செபிக்கிறோம். எங்கள் ஆவியிலே எங்கள் ஆத்மாவிலே சரீரத்திலே எங்கள் சிந்தையிலே நல்ல ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகும்படி நாங்கள் செபிக்கிறோம். விடுதலையோடு நாங்கள் காணப்பட கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. உட்காரம். வாசிப்பு 2 நாளாம் புஸ்தகத்திலே 2 நாளாகமம் நமக்கு தெரிந்த ஒரு பகுதி. முப்பத்தி 2ஆம் அதிகாரத்திலே 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரத்திலே அந்த 1வது வசனமும் 2வது இக்காரியங்கள் நடந்தேறி வருகையில் அசீரியா ராஜாவாகிய செனகரி வந்து யூதாவுக்குள் பிரவேசித்து
அரணான பட்டணங்களுக்கு எதிராக பாளையம் இறங்கி அவைகளை தன் வசமாக்கி கொள்ள நினைத்தான். செனகரிப்பு வந்து எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண நோக்கம் கொண்டிருப்பதை எசேக்கியா கண்டபோது என்று வேதம் சொல்கிறது. எசேக்கியா கண்டபோது, அதாவது அந்த அசீரியா ராஜா அந்த யூதாவுக்குள்ளே பிரவேசித்து எருசலேமை முற்றுகை போடும்படியான யுத்தம் பண்ணும்படியான ஒரு காரியத்தை அவன் செய்யும் பொழுது, அவன் அந்த காரியத்திலே ஒரு நோக்கமுள்ளவனாய் இருக்கும் பொழுது இதை எசேக்கியா ராஜா என்ன செஞ்சான், கண்டான். எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக, தன் தேசத்துக்கு விரோதமாக, தன் ஜனங்களுக்கு விரோதமாக அசீரியா ராஜா செனகரிப் அவன் யுத்தத்துக்கு படையெடுப்பதற்கு அவன் ஆயத்தமாவதை நோக்கத்தை இவன் கண்டான். அப்போது இந்த எசேக்கியா ராஜா கண்ட மாத்திரத்திலே எதிரியுடைய சத்துருடைய திட்டங்களை அறிந்த இந்த ராஜா அவன் உடனடியாக செய்த காரியங்கள் நம்ம தொடர்ந்து கீழே வாசிக்கிறோம். அதில் முதல்ல நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, அந்த 3 வசனம் வாசி 3 வசனம் 3. நகரத்துக்கு புறம்பே இருக்கிற ஊற்றுகளை தூர்த்து போட தன் பிரபுக்களோடும் தன் பராக்கிரமசாலிகளோடும் ஆலோசனை பண்ணினான். அதற்கு அவர்கள் உதவியாக இருந்தார்கள். கீழே 4 வசனம். அசீரியா ராஜாக்கள் வந்து அதிக தண்ணீரை கண்டுபிடிப்பானேன் என்று சொல்லி அநேக ஜனங்கள் கூடி எல்லா ஊற்றுகளையும் நாட்டின் நடுவில் பாயும் ஓடையையும் தூர்த்து போட்டான், மூடி போட்டார். அப்போது ஒரு எதிரி தன் நாட்டை வசப்படுத்தி கொள்ள நினைக்கும் பொழுது, சத்துருவானவன் தன் தேசத்தை முற்றுகை போட நினைக்கும் பொழுது, தன்னையும் தன்னுடைய ஜனங்களையும் முற்றுகை போட நினைக்கும் பொழுது, இவன் சுதாரித்து கொண்டு இவன் செய்த காரியம் என்ன அப்படின்னா, நகரத்துக்கு புறம்பே இருக்கிற எல்லா நீர் ஊற்றுகளையும் ஓடைகளையும் மூடி போட்டான். மகிமையுண்டாவதாக. ஹல்லேலூயா. ஏன்னா யுத்தத்துக்கு தண்ணீர் தேவை. இன்றைக்கும் நம்முடைய இந்த பகுதியில் நமக்கு இஸ்ரேல் பக்கத்தில் அந்த யுத்தம் நடக்குது இல்லையா, அந்த நம்ம டிவியில் தான் பார்க்குறோம். அந்த ஆகாரம் தண்ணி கொண்டு போய் கொண்டான வழிகளை வச்சு தான் யுத்தம் பண்ணிகிட்டே இருப்பான். ஆகாரத்தை விட தண்ணீர் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். அப்போ தான் நிற்க முடியும். ஏன்னா திரும்ப திரும்ப வர முடியாது. ஏரியா விட்டு ஏரியா போகும்போது, எல்லை விட்டு எல்லை போகும்போது, எல்லாவற்றையும் தன்னுடைய வீரர்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு போவார்கள், பற்றாக்குறை இல்லாதபடி. இல்லைன்னா அந்த இடத்துல என்ன இருக்குங்கிறதை அவர்கள் கவனிப்பார்கள். இன்றைக்கும் அதே போல தான் இந்த எசேக்கியா ராஜா அவன் என்ன செஞ்சான் அப்படின்னா, தங்களுடைய எதிராளிகள் தன்னுடைய தேசத்தில் இருக்கிற அந்த தண்ணீரை கண்டுபிடித்து அதை பயன்படுத்தி அவர்கள் பலனடையாத படிக்கு, யுத்தத்தில் அவர்கள் தோற்கும்படியாக பலனடையாத படிக்கு அவன் செய்த காரியம் இருக்கிற தண்ணீர் ஊற்றுகள் எல்லாவற்றையும் மூடிப்பட்டான். கிணறு, ஊற்று, ஓடை எல்லாத்தையும் மண்ணை போட்டு மூடிட்டான். மகிமையுண்டாவதா. ஹல்லேலூயா. ஏன்னா அது அவனுக்கு தேவை, அசீரியா ராஜாவுக்கு தேவை, அவனுடைய யுத்த வீரர்களுக்கு தேவை, இவங்களுக்கு தேவையானது உள்ளே இருக்கும். அவன் வந்து தண்ணீரை ஊற்றுகளை கண்டுபிடிப்பானேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் தூற்று போட்டான். இதனால் அவன் என்ன செய்வான், பலகீனம் அடைவான். தண்ணி கிடைக்காம, ஆகாரம் கிடைக்காம அவன் யுத்தத்தில் என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. அவனால் யுத்தம் பண்ண முடியாது, அவனால் மேற்கொள்ள முடியாது. அப்போ எதிரி
தன்னை தாக்க வரும் பொழுது அவனுக்கு சாதகமான காரியத்தை இவன் எல்லாவற்றையும் அழித்து போட்டான். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் சத்துரு நம்மை மேற்கொள்ளக்கூடாதபடிக்கு அவனுடையது அவன் நம்மிலே பலன் அடையாதபடிக்கு அவனுக்கு ஏற்ற காரியம் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. ஏன்னா அவன் எதிர்பார்க்கிற அதுதான். நம்மை கொண்டே அவன் பலன் அடைவான். நமக்குள்ள இருக்கிறதை கொண்டு அவன் பலன் அடைவான். அவனுக்கு சாதகமானது, அவனுக்கு விருப்பமானது, அவனை பலனடைய செய்வது, அவனை ஜெயமெடுக்க செய்வது, ஏதாவது ஒரு காரியம் நமக்குள்ள இருக்குமானால் நம்ம ஜெயிச்சிருவான். நம்மை முற்றுகை போட்டுருவான், நம்மளை மேற்கொண்டுருவான். அப்போ நம்மக்கிட்ட அவனுக்கு உண்டான எதுவும் என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. அது உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. அதாவது அவனுக்கு சாதகமானது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அவன் விரும்புகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, நமக்குள்ள இருக்கக்கூடாது, நம்முடைய குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது நம்மளை மேற்கொள்ளவே முடியாது. கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. சில போராட்டங்கள், பிரச்சனைகள் நம்மை மேற்கொள்வதற்கு நம்மை கொண்டே அவன் பலனடைகிறான். நமக்குள்ள இருக்கிறது நிறைய விஷயங்கள் அவனுக்கு தேவையானதாக இருக்கிறது. நமக்குள்ள காணப்படுகிற சில காரியங்கள் அது அவனுடையதாக இருக்கிறது. அது அவனுக்கு ஏற்றதாக இருக்கிறபடினால அவன் உரிமையாய் தைரியமாய் நம்மை முற்றுகை போடும்படி, நம்மை மேற்கொள்ளும்படி நமக்குள்ளே கடந்து வருகிறான். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. அப்போ அவன் விரும்புகிறது, அவன் எதிர்பார்க்கிற காரியம், விரும்புகிற காரியம் நமக்குள்ளே இல்லாமல் இருக்கும் பொழுது நிச்சயமாய் நம்மை அவன் உரிமை கொண்டாட முடியாது, மேற்கொள்ள முடியாது. கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அல்லேலூயா. ஒரு வசனம் வாசிக்கிறோம் இல்லையா? யோவான் 14:30 வாசிப்போம். யோவான் 14:30 வாசிப்போம். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. இயேசு சொல்றார், இதோ இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அவனுக்கு பாத்தியப்பட்டது என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. அவன் விரும்புகிற காரியம் என்னிடத்தில் ஒன்றுமே கிடையாது. கர்த்தருக்கு உண்டாவதா. அல்லேலூயா. அன்னைக்கு வரைக்கும் இப்படி சொல்கிறேன், பிசாசுக்கு உண்டான காரியம் நம்முடைய வீட்டில், நம்முடைய குடும்பத்தில் இருக்கும் பொழுது அவன் உரிமையாய் நம்மோடு கூட போராடுவான். நம்ம நினைக்கிறோம் நம்ம 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 வீட்டில் கொடுத்தது, நம்ம குடும்பத்தில் கொடுத்தது, நம்ம சொந்தங்கள் கொடுத்தது, இது அந்த காலத்தில் நினைவு பரிசு. சில நேரங்களில் அதுவே நமக்கு சாபமாக இருக்கும். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. நாம் அது ஒரு கண்காட்சி பொருளாக வச்சுருப்போம், நினைவு பரிசாக வச்சுருப்போம். இதை தூக்கி தூர போட்டுற வேண்டாம், இது எங்கள் வீட்டில் கொடுத்தது, இது அவங்க கொடுத்தது, இவங்க கொடுத்தது. நம்ம கர்த்தருக்குள்ளே தான் இருப்போம், ஆனால் அதை நாம் என்ன செஞ்சுருப்போம், அதை ஞாபகம் வச்சுருப்போம். அது இருக்கிற வரைக்கும் நமக்குள்ள பிரச்சனை வளர்ந்துக்கிட்டே இருக்கும். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. நாம் அதை அன்பின் நிமித்தமாக, நம்ம குடும்பத்தின் மேல் இருக்கிற பற்றுதலின் நிமித்தமாக அதை நம்ம கைக்குள்ள வச்சிருக்கிறோம், நம்ம வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறோம். அந்த வீட்டில் இருக்க அந்த பொருள் நிமித்தமாய் அவன் என்ன செய்வான் அப்படின்னா உரிமை கொண்டாடுவான். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க சொல்ல புரியுதா? எல்லாருக்காங்க தெரிஞ்சோம், எல்லாருக்காங்க வைத்து
பிசாசுக்கு பிடிக்கிற காரியம் நம்ம வீட்டுக்குள்ள நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அவன் எப்பொழுதும் நமக்கு போராடிக்கிட்டே இருப்பான். ஏன்னா அவனுக்குள்ள மட்டும் இருக்கு இல்லையா. நான் ஏற்கனவே முன்னாள் கூட ஒரு காரியம் சொல்லியிருக்கிறேன். ஒரு பெரிய வீடு, சரி, பல கோடி இன்னைக்கு மதிப்பு, பல கோடி மதிப்புள்ள ஒரு வீட்டை நம்ம வாங்குகிறோம் இல்லையா. அந்த வீட்டை கொடுக்குறவர் ஒரே ஒரு ரூமில், மத்திய ரூமில் ஒரு சின்ன ஆணி அடிக்கிற மாதிரி மட்டும் எனக்கு இடம் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்ய, ஒன்று இத்தனை கோடி கொடுத்து நம்ம அந்த வீட்டை வாங்குகிறோம், பாவம் வீட்டை விற்கிறார், சரி ஒரு சின்ன ஆணி தானே நடு வீட்டுக்குள்ளே அடிச்சுட்டு போகிறார் அப்படின்னு விட்டுட்டோம்னா அந்த ஒரு ஆணி அடித்து உள்ள ஒரு கருவாட்டு பையன் தொங்கப்பட்டா அந்த வீட்டுக்குள்ளே குடியிருக்க முடியுமா? இருக்க முடியாது. பார்க்க போன சின்ன ஆணி தான். அந்த பல கோடி மதிப்புள்ள வீட்டுக்குள்ளே இருக்கிறது அவன் விரும்பி கிடைச்ச சின்ன ஆணி தான். ஒரு சின்ன இடம், உறிஞ்சி இடம் கூட அதுக்கு தேவையில்லை. சின்ன இடம், சின்ன காரியம்தான். ஆனால் அவ்வளோ பெரிய வீட்டை நாத்தமாக்கிறோம், கெடுத்துரும். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான். ஒரு சின்ன காரியம்தான் அவன் விரும்புகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையை நார பண்ணிடும். கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அதை கொடுத்துறோம். அதை பற்றி என்ன இருக்குது? சின்ன விஷயம் தானே, இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அது ஒரு ஓரமாக இருக்குது, ஞாபகமாக இருக்கட்டும். ஆனால் அதிலே பிசாசு செயல்பட்டுக்கிட்டே இருப்பான். கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. நான் பல வருஷங்களுக்கு முன்னால் எங்கள் பகுதியில் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு ஊழியக்காரர் சொல்வார், பிசாசு பிடிச்சு ஆடும் பொழுது போகவே மாட்டேன்ட்டான். ஒரு வல்லமையான ஊழியக்காரர் எங்கள் பகுதியிலே, சாயவரம் பகுதியிலே. அப்போ ஒரு நாள் ஆடி ரொம்ப உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி இது பண்ணியிருக்கிறாங்க. நல்லா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணும் பொழுது அந்த பிசாசு சொல்லிச்சான், நான் அன்னைக்கே நான் போயிருப்பேன், எனக்குள்ளதை பெட்டிக்குள்ளே வச்சிருக்கா, அதை தரைச்சுட்டு நான் போயிருந்தேன் அப்படின்னு. கத்மயம் உண்டு. ஹல்லேலூயா. இப்போ பீரோல் இல்லையா, அன்னைக்கு ரெங்கு பெட்டி தானே, எனக்கு உள்ளதை அவள் பெட்டிக்குள்ளே வச்சுருக்கா, அதை தர சொல்லி நான் எனக்கு இருங்க வேலை, அதை கொடுத்தா நான் போயிடுவேன். ஏதோ தாயத்துக்கு தான் வச்சிருக்கிறேன், மந்திரிச்சு தூக்கி கொடுத்த உடனே போயிட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சொல்ல ஹல்லேலூயா. பிசாசுக்கு உண்டான காரியம் உங்கள் வீட்டுக்குள்ளேயோ உங்கள் மனசுக்குள்ளேயோ உங்கள் வாழ்க்கையிலையோ இருக்குமானால் பிசாசு போராடுவான். ஆவிக்கிறவள் தனிப்பட்ட போராட்டம் ஒன்று இருக்குது, அதை நான் ஒன்றும் சொல்லலை, அதை அவன் ஜெயிக்க முடியாது, அது வேற. அவன் உரிமையாய் வரக்கூடாது. உங்கள் வாழ்க்கையிலே பிசாசானவன் உரிமையோடு வரக்கூடாது. அவன் எதிர்பார்க்கிற காரியம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அவன் எதிர்பார்க்கிற காரியம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடாது, நம்முடைய ஜீவியத்தில் இருக்கக்கூடாது. நாம் எப்பவுமே அவாளாக இருக்கக்கூடாது, நான் பரிசுத்தமாய் வாழ. கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. அப்போ தண்ணீரை பருகி இருக்கிற தண்ணீரினால ஊற்றினால அவன் பலனடையக்கூடாது, நம்மளை ஜெயிச்சிடக்கூடாது, நம்மளை அடிமையாக்கி கொள்ளக்கூடாது என்று எசேக்கியா ஜனங்களெல்லாம் கூப்பிட்டு ஆலோசனை பண்ணி எல்லாத்தையும் மூடி போடு, எல்லா நீர் ஊற்றுகளையும் மூடி போட்டார்கள். கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. இதுதான் ஜெயம் எடுப்பதற்கு முதல் காரியம். நம்முடைய வாழ்க்கையில பிசாசுக்கு உண்டான காரியம் ஒன்றும் இல்லாமல் இருக்கும் பொழுது ஏ சொல்றார் இல்லையா, இதோ உலகத்தின் அதிபதி சொல்றார், இந்த உலகத்துக்கு அதிபதி வந்து கொண்டிருக்கிறான், ஆனால் அவனுக்கு என்னிடத்துல ஒன்றும் கிடையாது. என்கிட்ட உரிமையாக கேட்பதற்கும் என்னோடு போராடுவதற்கும் அவன் உரிமையை கொண்டாடுவதற்கு என்னிடத்துல ஒன்றுமே கிடையாது. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு விருப்பமானது என்கிட்ட கிடையாது. இயேசு சொன்னது. அது மயம் உண்டாலும் இல்லையா. இன்னொரு காரியம் ஒன்று வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். யோசுவாவிலே அடிக்கடி பார்க்குற வசனம் தான். யோசுவா 7ஆம் அதிகாரத்தில், யோசுவா 7ஆம் அதிகாரம் அந்த 8 வசனத்தை வாசிப்போமா? 8, 10. ஆண்டவரே, இஸ்ரவேலர் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள், இப்போதும் நான் என்ன சொல்லுவேன்? கீழே வாசிப்போம் 10.
10ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? அப்போ கீழே வாசிப்போம். 19ஆம் வசனம். 19. அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காது. யோசுவா யுத்தத்தில் பெரிய தோல்வி உண்டாயிற்று. எரிகோ பட்டணத்தை அழிக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார், பட்டணத்தெல்லாம் அழிச்சிரு, அதில் வந்து ஒன்றும் எடுக்காத, அதெல்லாம் சாபத்தீடான பட்டணம், எல்லாம் தீக்கேரை ஆக்கி எரிச்சு போட்டணும், அதில் ஒன்றும் தொடாத, டச் பண்ணாத. அப்படி ஆண்டவர் சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லி யுத்தம் பண்ணுறாங்க, ஜெயிச்சிட்டாங்க. இந்த ஆகான் அப்படிங்கிறவன் ஒரு பாபிலோனிய, அந்த கீழே வாசிங்க அந்த 20ஆம் வசனம், அதாவது 20ஆம் வசனம். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். என்னென்ன பிரகாரமாக செய்தேன்? கீழே வாசிங்க 21. கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியிலே பூமிக்குள்ளே புதைத்திருக்கிறது. வெள்ளி அதன் அடி கீழே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டான். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அப்போ யோசுவா கேட்குற, ஆண்டவரே, நாங்கள் முதுக காட்டிட்டோமே, நாங்கள் தோத்துட்டோமே அப்படின்னு சொல்லி யோசுவா முகங்குப்புற விழுந்து அழுகிறான். ஆண்டவர் சொல்றார், இந்த மாதிரி இருக்குப்பா அப்படி சொல்றார். உடனே அவங்க சீட்டு போட்டுலாம் பார்க்குறாங்களே, முன்னால் ஆகான் பேர் குறிக்கப்படுது. ஆகான்ட கேட்குறான், யோசுவா நீ என்னப்பா பண்ண? அவன் சொல்கிறான், பாபிலோனுடைய சால்வை, வெள்ளி, பொண்ணு, தேவன் எதெல்லாம் வேண்டான்னு சொன்னாரோ எல்லாத்தையும் எரிச்சிருன்னு சொன்னார். ஆனால் இவன் இச்சித்து, இவன் ஆசைப்பட்டு அதை எடுத்து தன் வீட்டின் நடுவில் பூமியில் மறைச்சு வச்சிருந்தான். இந்த ஒரு காரியம் தேசத்தின் ஜனங்கள் தோற்று போனார்கள். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் எப்படி எடுத்தான்? இச்சித்து, ஆசைப்பட்டு எடுத்தான். ஆசை. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. ஏவாள் இச்சித்து தான் அந்த பழத்தை பறிச்சான். அது கண்களுக்கு மிகவும் அழகா இருந்தது. சில பிரச்சனைகள், தேவனுக்கு பிரியமில்லாத சில காரியங்கள் நம்ம அதிகமாக ஆசைப்படுற மாதிரி இருக்கும். ஆசைப்பட்டு அதை எடுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அந்த மாதிரி தான் அழகாக தான் இருக்கும். அது கவர்ச்சியாக இருக்கும். அது பார்க்க அருவருப்பாலாம் இருக்காது. அது பார்க்க அழகாக இருக்கும். நம்ம ஆசைப்படுற மாதிரி இருக்கும். இச்சிக்கத்தக்கதான் இருக்கும். யார் என்ன சொன்னாலும் கேட்காம அதை கை வைப்போம். பார்க்க அழகாக இருக்கும். நம்ம வாழ்க்கையை நாசமாக்கிறோம். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆதாம் ஏவாள் வாழ்க்கை அப்படி தானே. அது இச்சிக்கத்தக்கதாக இருந்துச்சு. கண்களுக்கு அழகாக இருந்தது. அது உடனே சாப்பிடணுங்கிற எண்ணம் உண்டாயிட்டு அவளுக்கு. இந்த ஆகான் அப்படி எனக்கு இச்சிக்கத்தக்க இருந்ததுனால நான் அவைகளை எடுத்து என் வீட்டின் பூமி கூடாரத்துக்குள்ள என் வீட்டு நடுவில் வச்சிருக்கிறேன். இந்த சாபம் தேவன் விரும்பாத காரியம். அந்த பிசாசுக்கு உண்டான காரியம் அவன் வீட்டில் இருந்ததுனால அந்த தேசத்துக்கே பெரிய அழிவு. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. நம்ம தேசம் ஆசீர்வதிக்கப்படணும். நம்ம இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்படணும். நம்ம இந்திய தேசம் சொல்ற மாதிரி ஆசீர்வதிக்கப்படலை. சாபங்கள் மாறணும். நம்ம தேசத்திற்கு சாபம் மாறணும். நம்ம குடியிருக்கிற தேசம் நல்லா இருக்கணும். நம்ம பட்டணம் நல்லா இருக்கணும். நம்ம பகுதி நல்லா இருக்கணும். தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் நம்முடைய வீட்டிலே, நம்முடைய குடும்பத்தில் இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய தோல்வி.
மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்கு உண்டானது எதுவும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. அவன் எல்லாவற்றையும் தோற்று போட்டான். சத்துரு நம்மேலே பலன் அடையவே கூடாது. அல்லேலூயா. அவன் உரிமையை கொண்டாடக்கூடாது. எனக்குள்ளே அங்கே இருக்க நான் வருவேன்னு சொல்லக்கூடாது இல்லையா? இப்போ உரிமைன்னு தான் நிச்சயமாக வருவான் இல்லையா? நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது இல்லையா? அது என் பேரில் இருக்குது, நான் தான் கொடுத்தேன், நான் தான் அதை அவங்க இருக்கிறேன் வச்சிருக்கிறேன். அவனுக்கு உண்டான காரியத்தை அதை எடுத்து வெளியே போடணும், அதை எரிச்சிடணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அதை பார்க்க அழகாக இருக்கும், இச்சிக்கத்தக்க இருக்கும், எடுத்துக்கணுங்கிற ஆசை இருக்கும், இல்லை எடுத்திருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் அது பொருளாகவோ எண்ணங்களாகவோ இருந்தால் பிசாசு நம்மோடு கூட அதிகமாக போராடுவோம். நம்ம ஆசீர்வாதத்தை தடை பண்ணிக்கிட்டே இருப்பான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. பிசாசுக்கு உண்டான பெருமை கூட நம்மகிட்ட இருக்கக்கூடாது. பெரிய பெரிய பாவத்தை கூட நான் சொல்லலை. பிசாசு விரும்புகிற பெருமை, அந்த பெருமை கூட நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. தேவன் விரும்புகிற தாழ்மை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. பெருமை உள்ளவனு கர்த்தர் ஏற்று நிற்கிறார். அவன் பெருமை யாருக்கு சொந்தம்? பிசாசுக்கு சொந்தம். நம்ம நினைக்கிறோம் இது பெரிய மேட்டர் இல்லையே, இது பெரிய பாவம் கிடையாது, நான் விபச்சாரமாக பண்ணுறேன், பெரிய பெரிய தப்பாக பண்ணுறேன், இதெல்லாம் ஒன்றும் இல்லை. பெருமை கூட பிசாசுக்கு உண்டான காரியம். அதை கூட நம்ம சரி பண்ணணும். அது மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ரெண்டாவது காரியம் அந்த 4ஆம் புஸ்தகத்தில் 32ஆம் அதிகாரம் 32 ரெண்டாவது காரியம். அந்த கீழே வாசிப்போம், 5வது வசனம். அவன் திடன் கொண்டு இடிந்து போன மதிலெல்லாம் கட்டி அவைகளையும் மற்ற மதிலையும் குத்தங்கள் மற்றும் உயர்த்தி பலப்படுத்தி திரளான ஆயுதங்களையும் கேடங்களையும் பண்ணினான். அப்போது ரெண்டாவது எப்படின்னா, அவன் திடன் கொண்டான். ரெண்டாவது சுதாரித்து கொண்டான். திடன் கொள்வது உடனே ஒரு முடிவு எடுக்கிறது. யுத்தத்துக்கு வரான், அவன் நம்ம மேற்கொள்ளக்கூடாதபடி அவனுக்கு உண்டான காரியத்தெல்லாம் அழிச்சு போடுறான், தூச்சு போட்டுட்டு உடனே திடன் கொள்றான். தன்னை ஸ்டடி பண்ணுறான், அடுத்த ஸ்டெப்புகளை போகிறான், அடுத்தடுத்து கவனிக்கிறான். திடன் கொண்டான், அவன் திடன் கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. சில நேரம் நம்ம திடனற்று போயிடக்கூடாது, நம்ம வாழ்க்கையில சோர்ந்து போயிடக்கூடாது, பிரச்சனையை கண்டு சோர்ந்து போயிடக்கூடாது, எதிர்ப்பை கண்டு சோர்ந்து போயிடக்கூடாது. அந்த எதிர்ப்பை மாற்றுவதற்கு அடுத்த கட்டம் என்னங்கிற நம்ம எடுக்கணும், நடவடிக்கை எடுக்கணும். நம்ம ஸ்டடி பண்ணணும். நம்ம தன் நிலைக்கு நம்ம வரணும் இல்லையா? தன் நிலைக்கு நம்ம என்ன செய்யணும், வரணும். அப்படியே சோர்ந்துட்டோம்னா அப்படியே நம்மளை பிரச்சனை மேற்கொண்டு அடுத்த கட்டத்தில் போகணும். திடம் கொண்டான் அப்படி சொல்ல இல்லையா? பலங்கொண்டு திடமனதா இரு, அவனோடு கூட இருப்பேன். பயப்படாதீங்க, திடம் கொள்ளுங்க, நான் தான் ஏசு சொன்னார் இல்லையா? காற்றையும் கடலையும் கண்டு சீசனில் பயப்படும் போது பயப்படாத, திடங்கொள், ஸ்டெடியாக நெல், உன் நிலையில் நெல், பயப்படாத, திடங்கொள், பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாத. இயேசு கடை சொன்னார் இல்லையா? திடங்கொள், திடமனதாரு, நல்ல மனசு திடப்படுத்து, பயப்படாத, நான் மோசையோடு இருந்தபோல உன்னோடு கூட இருப்பேன். தேவன் நம்மளை திடப்படுத்துகிறவர். தாவீது பிரச்சனையை கண்ட உடனே கர்த்தர் தன்னை திடப்படுத்தினார். கர்த்தருக்குள்ள முடிவு எடுத்தான், முடிவு உடனே ஸ்டார்ட்லாம். அப்படியே அழுதுகிட்டே கிடந்த வாழ்க்கை ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்த கட்டம் என்ன? தேவ சமூகம். கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டான் தாவீது. தேவனோடு இடைப்பட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. எந்த ஒரு காரியம் உடனே நம்ம நடவடிக்கை எடுக்கணும். ஏன் பிரச்சனை, ஏன் சோர்வு, ஏன் காரியங்கள், அடுத்த கட்டம் என்ன, நம்ம என்ன செய்யணும்? அவன் திடன் கொண்டான், சுதாரித்து கொண்டான். தேவன் நம்மளை திடப்படுத்துகிறவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நம்ம இதெல்லாம் மணிக்கணக்காக நாள் கணக்காக எழுதுக்கிட்டே போக முடியாது. உடனே முடிவு எடுக்கணும். காரணம் என்ன? ஏன் அடிக்கடி பிரச்சனை வருது, ஏன் அடிக்கடி போராட்டம் வருது, என்ன காரணம்? இது ஆவிக்குரிய போராட்டமா, இல்லை வேற போராட்டமா, மாம்சத்தின் போராட்டமா, ஆவிக்குரிய போராட்டமா? அதை சரிப்படுத்தணும், முடிவு எடுக்கணும். என தேவன் உங்களோடு கூட இருக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா.
நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உன்னோடு கூட ஒருவனும் ஏற்று நிற்க முடியாது. அல்லேலூயா. நீ பலம் கொண்டு நீ திடமானதாரு, நீ சரியாரு, ஸ்டெடியாரு, சோந்துராத, அது இது நினைக்காத. யோசிப்பு பயந்தான் இல்லையா, இந்த ஜனங்களை கீழ்ப்படிவாங்களா? அவ்வளோ பெரிய மோசே, அவரையே தண்ணி காட்டினாங்க. நம்மளாம் ஏமாத்துறோம். ஆண்டு என்ன சொன்னார், நான் அவன் கூட இருந்த போல உன் கூட இருப்பேன். அவன் பெரியாள், இவன் பெரியாள், நான் பெரியாள், நான் உன் கூட இருக்கிறேன். நீ பயப்படாத. உயிரோடு இருக்கிற வரைக்கும் எவனும் உன்னை எதுக்க முடியாது. நீ ஸ்டெடியாரு, நீ ஸ்டெடியாக இருந்தாலே போதும். நீ என் அழைப்பில் உறுதியாரு, அது போதும். நான் உன்னை பார்த்துக்கிடுவேன், நான் உன்னை நடத்துவேன். நீ ஸ்டடி பண்ண, பயப்படக்கூடாது, திட்டமானதாக இருக்கணும். பயப்படாதீங்க, திடம் கொள்ளுங்கள். நான் தான் பயத்தை கொடுக்கக்கூடிய சில காரியங்கள். ரெண்டாவது, தன்னை திடப்படுத்தினான், ஜனங்களை திடப்படுத்தினான், ஒரு முடிவுக்கு வந்தான், அடுத்த கட்டத்துக்குள்ள வந்தான், பயப்படலை. கத்மயம் உண்டாவதா? அல்லேலூயா. சரி, மூன்றாவது அதே வசனம் வாசிப்போம். 5ஆம் வசனம். 5. அவன் திடம் கொண்டு இடிந்து போன மதிலை எல்லாம் கட்டி அவைகளையும் வெளியிலுள்ள மற்ற மதிலையும் கொத்தங்கள் மட்டும் உயர்த்தி தாவீது நகரத்தின் கோட்டையை பலப்படுத்தி திரளான ஆயுதங்களையும் கேடகம் பண்ணான். மூன்றாவது, அவன் இடிந்து போன மதில் சுவர்கள் எல்லாவற்றையும் அவன் என்ன செஞ்சான்? கட்டினான். அப்புறம் திடம் கொண்டு அவனை பார்க்குறான், எதெல்லாம் கிராச்சாக இருக்குன்னு பார். நம்ம செவத்தில் நிறையா கோடு இருக்குது, வெள்ளை ஒயிட் வாஷ் பண்ணணும். அது மயமுண்டாவதான். அல்லேலூயா. நான் டெய்லி சும்மா இருக்கும்போது பார்ப்பேன், இங்கெல்லாம் தள்ளிட்டு கண்டவரே சோத்திரம். சரி, இதை மாதிரி நம்ம வாழ்க்கையை கவனிக்கணும். எதில் கிராக் இருக்குது, கிராச் இருக்குது, எதில் இடிஞ்சிருக்கு, லேசா பூசணும், சரி பண்ணணும். உடனே அந்த நகரத்தினுடைய மதில் சுவர்களை கட்ட ஆரம்பித்தான். எல்லாம் உடஞ்சி கிடக்கு, தகர்ந்து கிடக்கு. உடைந்து கிடக்கிறவர்கள், தகர்க்கப்பட்டவைகளை, இடிந்து கிடக்கிற மதில் சுவர்களெல்லாம் என்ன செஞ்சான்? கட்டி எழுப்பினான். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்ம குடும்பத்தில் இடிந்து கிடக்கிறவைகளை, இடிந்து கிடக்கிற, தகர்க்கப்பட்டு கிடக்கிற ஜெபம், வேத வாசிப்பு, ஆராதனை, பரிசுத்தம், இதெல்லாம் சரிப்படுத்தணும். அது மையம். அல்லேலூயா. எல்லாரும் முடிச்சிருக்காங்க சொல்லாமா? எல்லாரும் உற்சாகம், எல்லாரும் கவனிக்கணும். அல்லேலூயா. யாரும் தூங்கக்கூடாது. நான்லாம் டெய்லி பார்க்கணுங்க, அதான் வாழ்க்கை. நான் ரொம்ப 100க்கு 100 அப்படிலாம் சொல்லக்கூடாது, பார்க்கணும். நான் பார்ப்பேன், என் செயல் என்ன கிராச் இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். அடிக்கடி பார்ப்பேன். உடனே சரி பண்ணணும், சரி பண்ணுவேன், பண்ணணும். உணர்வு வந்தாலே சரி பண்ணிடணும் இல்லையா? இல்லைன்னா நம்ம மனுஷனே கிடையாது. திரும்ப திரும்ப அதுதான் செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஜெபம் குறையுதா, வேத வாசிப்பு குறையுதா, என்னுடைய வார்த்தை சரியாக இருக்கா, டக்குன்னு பேசிட்டோமா, அதெல்லாம் சரி பண்ண, அதெல்லாம் ஒரு காரியம்தான். வாழ்க்கையில் இருக்கிற பலகீனம். பயம் உண்டாவதான். அல்லேலூயா. நம்ம எதில் வீக்காக இருக்கிறோமோ அதை சரி பண்ணணும். இது என்னுடைய பலகீனம்னு சொல்லக்கூடாது. நான் அப்படி பேசுகிறதே எனக்கு வாடிக்கைன்னு சொல்லக்கூடாது. அப்படி பேசுகிறது என் வாடிக்கை, என் ஜென்ம சுபாவம், நான் அன்னிலேருந்து அப்படியே பேசி பழகிட்டேன்னு சொல்லாதீங்க. அந்த பழக்கத்தை மாற்றுங்க. அப்படி சொல்லுவையா. அதை நியாயப்படுத்தக்கூடாது. நான் அப்படியே பழகிட்டேன், நான் அப்படியே இருந்துட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை மாறணும். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலே இடிந்து கிடக்கிற பகுதி, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இடிந்து கிடக்கிற பகுதியை நம்ம என்ன செய்ய? கட்டி எழுப்பணும். செபத்தில் கட்டி எழுப்பணும். செபம் கட்டப்படணும், செபத்தில் கட்டப்படணும், வசனத்தில் கட்டப்படணும், விசுவாசத்தில் கட்டப்படணும், பிரசுத்தத்தில் கட்டப்படணும். நம்ம வாழ்க்கையில் இடிந்து கிடக்கிற, பலகீனப்பட்டு பாதிக்கப்பட்டு கிடக்கிற சரிப்படுத்தணும். எப்படி வீட்டை சரிப்படுத்தி ஒயிட் வாஷ் பண்ணுறோமோ அதை சரிப்படுத்தி ஒயிட் வாஷ் பண்ணால் தான் அதோடு சரியாக நிற்கும். அதுக்கு வேலை நல்லா இருக்கும், ஆயுசு நாளுக்கு அது இல்லையா? அதை அப்படியே விட்டுட்டு அப்படியே கிராச் போய்கிட்டே இருக்கும், திரும்ப திரும்ப உடஞ்சி கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். எஸ்ஐக்கு அதை பார்த்து அவ்வளோத்தையும் இடிந்து கிடக்கிற மதில் சுவர்களை கட்டுப்பா,
கட்டி தன் பாதுகாப்பை உறுதிப்படுத்தினான். கத்மை முன்னாலேலூயா. நம்ம வாழ்க்கையில் இடிந்து கிடக்கிறவளை கட்டி உயர்த்தி பரிசுத்தத்தில் உயரணும், வேத வாசிக்கிறதுல உயரணும், ஜெபத்தில் உயரணும், வளரணும், விசுவாசத்தில் உயரணும், வளரணும். கத்மை முண்டாலேலூயா. இது எசேக்கியா ராஜா செய்த காரியம். உடனே வில்லேடு அம்பேடு யுத்தத்துக்கு போவோம், மல்லு கட்டுவோம், பதிலுக்கு பதில் பேசுவோம் கிடையாது. முதல்ல நம்மளை தயார்படுத்துவோம். சத்துருவை ஜெயிப்பதற்கு நாம் என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்யணும். செஞ்சிட்டோம்னா கர்த்தர் பார்த்துக்கிடுவேன். அல்லேலூயா. இல்லை நாம தான் முட்டிக்கிட்டு நிற்கணும் இல்லையா? நாம தான் மல்லு கட்டணும், நாம தான் ஏற்று பேசணும், நாம தான் அங்கேயும் ஓடணும். அப்படி ஆயிரும். நாம் செய்கிறத கரெக்டாக செஞ்சிட்டோம்னா பின்னால் கர்த்தர் வேலை செஞ்சுட்டு இருப்பார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்ல அல்லேலூயா. அப்போ அவன் இடிந்து கிடக்கிற மதில் சுவர்களை அவன் திடம் கொண்டு சுதாரித்து இடிந்து போன மதிலெல்லாம் கட்டி அவைகளை வெளியில் உள்ள மற்ற மதில் கொத்தளங்க எல்லாத்தையும் உயர்த்திட்டான். கட்டி உயர்த்திட்டான். எட்டி பார்க்காத அளவுக்கு உயர்த்திட்டான். சத்திரிப்புமே நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆண்டவரும் பார்ப்பார், பிசாசும் பார்ப்பான். நம்ம என்ன செய்கிறோன்னு எட்டி பார்ப்பான் இல்லையா? ஒரு சின்ன இது வந்துடக்கூடாதான்னு சொல்லி பார்ப்பான். வீட்டில் சின்ன பிரச்சனை வந்துடாதான்னு சொல்லி பார்ப்பான். அந்த சின்ன பிரச்சனையை பெருசாக்கிடலாமான்னு பார்ப்பான். நம்ம நடைமுறை தான் சொல்லிட்டு இருக்கிறோம், அதை நம்ம சரி பண்ணணும். அவன் எட்டி பார்க்காத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையின் தரம் உயர்த்தப்படணும். அல்லேலூயா. அப்படியே எட்டி பார்க்கக்கூடாது இல்லையா? அப்படியே பார்க்கக்கூடாது. சுவர் உயரணும், நம்ம வாழ்க்கையோட தன்மை உயரணும், ஜெபம் உயரணும், வேத வாசிப்பிலே உயரணும், அவன் கண்கள் மறைக்கப்படணும். கர்த்தருக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. அவன் வாழ்க்கையில் அவன் தேசத்திலே இடிந்து கிடக்கிறவைகளை கட்டி எழுப்பினான். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் இடிந்து கிடக்கிற, வெள்ளையனப்பட்டு கிடக்கிற, பாதிக்கப்பட்டு கிடக்கிற, எதை நாம் வீக்காக நினைக்கிறோமோ அதையெல்லாம் பலப்படுத்தணும், சரிப்படுத்தப்படணும். இந்த சிவர் வீக்காக இருக்குது, தட்டிட்டு கட்டணும் இல்லையா? இது வீக்காகிட்டு இதுக்கு மேலே ஒன்றும் செய்யக்கூடாது, அது தட்டணும், ஸ்ட்ராங்காக கட்டணும். நம்ம வாழ்க்கையில் எது வீக்காக இருக்கோ, எது நம்முடைய எந்த காரியம் நம்ம வீக்காக இருக்கிறோமோ அதை சரிப்படுத்தணும். அல்லேலூயா. இதை சரிப்படுத்தினா போதும், ஆண்டவர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. நம்ம எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அவனுக்குள்ளெல்லாம் வச்சுக்கிட்டு போ போ போன்னா நிச்சயம் வேண்டாம். அவன் எனக்குள்ளதை கூட நான் போகிறேன்மா, எனக்குள்ளதை கொடுத்தா நான் போயிடுவேன். நீ அவனை உள்ளே கூப்பிட்டு என்னென்ன பண்ணிட்டு இருந்தோம்னா அவன் எப்படி போவான் இல்லையா? அப்படிலாம் சில நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். வாழ்க்கையே போச்சு பாஸ்டர், தேவையில்லாத காரியத்தை செஞ்சு அப்படிதான். ஆனால் தேவன் நல்லவர். கர்த்தருக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, நான்காவது அதை 32 வாசிப்போம். 32 கீழே வாசிப்போமே. கீழே அவன் திரளான ஆயுதங்களையும் கடைசி வரி 5 கடைசி 32. அவன் திரளான ஆயுதங்களையும் கேடகங்களையும் உண்டு பண்ணினான். அப்புறம் அந்த ஆயுதத்துக்கு வாரான். நான்காவது திரளான ஆயுதங்களையும் கேடகங்களையும் தயார்படுத்தினான். வாசிப்போம். எபேசியரில் ஒரு வசனம் உண்டு. எபேசியர் அந்த வசனத்தில் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13 வாசிப்போம். எபேசியர் 6:13. எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எல்லாத்தையும் எடுத்து, கேடகம் எல்லா ஆயுதம் எல்லாம் இருக்கட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லா தேவனுடைய சர்வ ஆயுதத்தையும், தேவன் நமக்கு வைத்திருக்கிற சர்வத்தையும் சர்வ அதிகாரத்தையும் கையில் எடுத்துக்கணும். கர்த்தருக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. ஜெபம் பார்க்கணும், உபவாசம் பண்ணி பார்க்கணும், அதிகாரத்தை பயன்படுத்தணும். அல்லேலூயா. ஸ்டெப்பாக செய்யணும். ஜெபத்தில் சிலது போகாது, உபவாசம் பண்ணணும், அர்ப்பணிக்கணும் இல்லையா? கிறிஸ்துவ வாழ்க்கையில் சர்வாயுதத்தையும் தேவன் உங்களுக்கு நமக்கு கொடுத்திருக்கிற
சகல அதிகாரத்தையும் சர்வாயுதத்தையும் எல்லா ஆயுதங்களையும் நம்ம என்ன செய்யணும்? கையில் எடுத்துக்கிடணும். அல்லேலூயா. அவன் செஞ்சது 4. அவன் சர்வாயுதத்தை என்ன செஞ்சான்? அவன் எடுத்துக்கொண்டான். ஜெபம் பண்ணணும், உபாசம் பண்ணணும், இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தணும், அறிக்கை செய்யணும். இதெல்லாம் அவருடைய அதிகாரம், ஆளுகை. அவர் நமக்கு வைத்திருக்கிற ஆளுகை. அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் ஏற்றுக்கொள்ள அத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகள் என்று நம்ம என்ன செய்கிறோம்? அதிகாரம் பெற்றிருக்கிறோம். அவர் அதிகாரத்தை நம்ம கொடுத்துருக்கிறார். சர்ப்பங்களின் தேளுகளை மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்ல மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறேன். எல்லாத்தையும் மேற்கொள்ள அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரம் சர்வாயுதத்தையும் நம்ம எடுத்துக்கொள்ளணும், எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளணும். 4வது எசேக்கியா ராஜா அதைத்தான் செஞ்சான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. சரி, 5வதாக அந்த 6வது வசனம், ஜனத்தின் மேல் 32:6 32:6 வாசிங்க. அதான் படைத்தலைவரை வைத்து அவர்களை நகர வாசலின் வீதியிலே தன்னண்டையிலே கூடி வரை செய்து வைக்கும். 5வது எல்லா மக்களையும் ஒன்று கூட்டினான். எல்லா மக்களையும் ஒன்று கூட்டினான். எல்லாரையும் ஒருமுகப்படுத்தினான். ஒரு மனம் நமக்கு தேவை. நம்ம குடும்பத்தில் ஒரு மனம் தேவை. கணவன் மனைவிக்கு பிள்ளைகளுக்கு ஒரு மனம் தேவை. சபையில் ஒரு மனம் தேவை. ஆனால் சொல்ல இல்லையா அந்த வசனத்தில் பார்க்க வேண்டாம். மத்தேயு 18:20 ஆமாம், எங்கள் என் நாமத்தினால 2 பேர் 3 பேர் கூடி அங்கே வருவேன் இல்லையா? மத்தேயு 18:20 என் நாமத்தினால எங்கே 2 பேரோ 3 பேரோ 30,000 பேர் 40,000 சொல்லலை, 2 பேர் 3 நாங்கள் வருவோம்ப்பா. என்ன மைனாரிட்டியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்ல மாட்டார். குடும்பத்தில் 2 பேரோ 3 பேரோ நீங்கள் ஒருமனப்பட்டு கூடும் பொழுது இயேசுங்க வர்றாரு. வசனம் தானே. ஒரு மனம் நமக்கு தேவை. யோசுவா காலத்தில் ஒருமனப்பட்டு கூடினார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே ஒருமனப்பட்டு கூடினார்கள், கூடி செபித்தார்கள், ஜெயம் பெற்றார்கள். ஒரு மனம் நமக்கு குடும்பத்துக்குள்ள ஒரு மனம் தேவை. எல்லாரும் மனசும் ஒத்து போகணும். முடிவெடுத்தா எல்லாரும் மனசும் ஒத்து போகணும். எல்லாருக்கும் சமாதானம் உண்டாகணும். ஒருத்தர் அப்படி அப்படின்னா அதை உடனே நிப்பாட்டி வைக்கணும், நிறுத்தி வைக்கணும். முடிவெடுக்கிறத தாமதிக்கணும். தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். ஒரு மனம். நகர வாசலிலே எல்லாரையும் ஒன்று கூடி வர பண்ணினான். கதுமாய் முண்டாளிலோய்யா. அன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் சொன்னார், 5 பிள்ளைகள் சண்டை போட்டே இருந்தாங்களாம். அப்போ ஒவ்வொருத்தங்க கையில் ஒவ்வொரு குச்சை கையில் கொடுத்து இதை ஒடிங்கடா அப்படின்னு ஒன்று ஒவ்வொரு குச்சி கொடுத்த உடனே இவ்வளோ தண்டி கம்பு டக்குன்னு ஒடிச்சிட்டாங்க. ஒரு 5 கம்பு மொத்தமாக எடுத்து கெட்டி ஒடிங்கடா அப்படின்னு உடனே ஒடிக்க முடியல. நீ ஒவ்வொரு ஆளாக இருந்தால் விசுவாசம் ஒன்று மேற்கொள்ளவா. நீ ஒருமனப்பட்டு 5 பேர் ஒன்றா இருந்தீன்னா ஒன்றை ஒடிக்க முடியாது, உன் வாழ்க்கையை அசைக்க முடியாது. அது மேம் நல்ல ஐயா, நான் சொல்லுங்களுக்கு புரியுதா? ஒரு ஊழியர் சிம்பிளாக சொன்னார், ஒரு அசால்ட்டாக சொன்னார். எவ்வளோ பெரிய காரியம் இருக்கிறது. ஒரு குச்சை 5 பேர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறான். ஒரு குச்சை ஒரு ஆள்கிட்ட கொடுத்து அவன் டக்குன்னு ஓடிச்சிட்டான். அப்புறம் 5 குச்சை மொத்தமாக எடுத்து கெட்டி இதை ஓடினோடனே ஓடிக்க முடியல. அப்படி தான் நம்ம தனியாக இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை ஒடிச்சிடும் பிசாசு. நம்ம ஒற்றுமையாக ஒருமனப்பட்டோம்னா நம்ம வாழ்க்கையை அசைக்க முடியாது. அல்லேலூயா. நம்ம குடும்பத்தில் ஒரு மனம் இருந்துச்சுன்னா நம்ம குடும்பத்தை அசைக்க முடியாது. சபையில் ஒரு மனம் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு மனம் தான், ஒரு மனம் ஜெபம். அப்போஸ்தலர் நடபடியில் ஒரு மனப்பட்டு செபித்தார்கள், விடுதலை பெற்றார்கள். அவங்க சொன்னால் கேட்க மாட்டேன், வீட்டில் அப்படி சொல்லுவாங்க. அவங்க சொன்ன அதெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது. ஒரு மனம். அவன் எல்லாரையும் ஒருமுகப்படுத்தி கூட்டி சேர்த்தான். எசேக்கியா ராஜா யுத்தத்துக்கு போகவே இல்லை. இதான் நடந்துகிட்டு இருக்கு. கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உண்மையிலே இந்த நாட்களில் நம்ம வாழ்க்கையிலே ஒரு மனம் வேணும், குடும்பத்தில் ஒரு மனம் வேணும்,
கணவர் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், அதை நான் ஒன்றும் சொல்லலை. ஆனால் ரட்சிக்கப்பட்டிருந்தா நம்ம எந்த முடிவு எடுத்தாலும், இன்றைக்கி உலகத்தில் கூட பாருங்கள், எந்த முடிவு எடுத்தாலும் உட்காந்து பேசுகிறாங்க. கணவன் மனைவி பிள்ளையோடு உட்காந்து பேசி தான் முடிவு எடுக்கிறான், இஷ்டத்துக்கு முடிவு எடுக்கிறதில்ல. அந்த ஒருமனம் என்பது ஒரு குடும்பத்துக்கு அவசியம். ஒருமனப்பட்டு எடுக்கிற முடிவு அவசியம். ஆனால் தவறான முடிவுக்கு எடுத்துடக்கூடாது. எல்லாருக்கும் சமாதானம் வரணும். சபையில் ஒருமனம் நமக்கு தேவை. அவங்க பார்ப்பாங்க, இவங்க அப்படி கிடையாது. எல்லாரும் சேர்ந்து 2 பேரோ 3 பேரோ சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணா கர்த்தர் கிரியை செய்வார் இல்லையா? கிரியை செய்வார். ஒரு மனம் நமக்கு தேவை. ஒரு மனம் இல்லாமல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சபையிலே நம்ம ஜெபம் ஒரு மனம், சபையில் ஒரு மனம் இருக்கணும். 10 பேரோ 50 பேரோ 100 பேரோ 1000 பேரோ 2000 பேரோ நம்ம ஒரு மனப்பட்டு ஜெபம் பண்ணும்போது தேவன் ஒரு பெரிய சேவையை உண்டு பண்ணிவா. கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, 6வதாக கடைசிக்கு முடிப்போம். 6வது அந்த இதை வாசிப்போம். 7வது வசனம். நீங்கள் திடம் கொண்டு தைரியமாக இருங்கள். அசீரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவர்களோடு இருக்கிற பார்க்கிலும் நம்மோடு கூட இருக்கிறவர் அதிகம். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போது நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம். விசுவாசத்தை உள்ள கொண்டு வந்தான். விசுவாசத்தில் கொண்டு வரான். அதாவது என்ன சொல்ல அப்படின்னா, நீ தைரியமாக இருங்க. அவர்களோடு கூட இருக்கிற அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமல் இருக்காங்க இருங்க. அவனோடு இருக்கிற பாக்கிலும் நம்மோடு கூட இருக்கிறவர் அதிகம். நம்மோடு கூட இருக்கிறவர் சேனைகளுக்கெல்லாம் கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மோடு கூட இருக்கிறவர் பெருங்கூட்டம். பார்க்க ஒரு ஆளாக தெரியும் இல்லையா? பின்னால் பெரிய சேனையை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு பெயர் சேனைகளின் கர்த்தர். சேனைகளுக்கெல்லாம் கர்த்தர். ஒரு பெரிய சேனை இருக்குது அவர்கிட்ட. பார்க்கறதுக்கு ஒரு ஆளாக தெரியும், ஆனால் பின்னால் பெரிய தேவன், அவருக்கு பின்னால் பெரிய சேனை. அவனோடு இருக்கிறதை பார்க்கலாம் நம்மோடு கூட இருக்கிறவர் அதிகம். விசுவாசத்தில் ஜனங்களை கொண்டு வந்தான். பயப்படாத, நம்மோடு கூட இருக்கிற பெரியவர், நமக்குள் இருக்கிற பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. எல்லா அடிச்சாக்கெல்லாம் சொல்லி மக்களுங்க வைத்து எல்லாரும் ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். விசுவாசம். ஹல்லேலூயா. என்னை ஒன்றும் பண்ண முடியாது. எத்தனை நீ பதிவு இருந்தாலும் சரி, நீ எவ்வளோதான் கெஜகரணம் போட்டாலும் சரி, நீ எத்தனை தான் திட்டம் போட்டாலும் சரி, என்னை ஒன்றும் பண்ண முடியாது. என்னை உன்னை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற தெய்வம் பெரியவர். ஹல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிற பெரியவர். ஹல்லேலூயா. என் தேவன் எனக்கு ஜெயத்தை தருவார். அப்படி சொல்லணும். எது என்னை ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஆராதிக்கிற தேவன் எனக்குள்ள இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், வல்லமையான தேவன். விசுவாசத்தை ஜனங்களுக்கு கொண்டு வந்தான். கடைசியாக 7வதாக 8 வாசிப்போம். 8வது வசனம். அவனோடு இருக்கிறது மாம்ச பயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனை கர்த்தர்தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். ஹல்லேலூயா. ஜனங்களை நம்ப வச்ச. ஹல்லேலூயா. ஒரு நம்பிக்கை, விசுவாச நம்பிக்கை. என்ன சொல்ல தெரியுமா? அவங்கிட்ட இருக்கிறது மாம்சம்பா, நம்மளுக்கு ஆவியின் பலன். ஹல்லேலூயா. இந்த மாம்சம் பலம் ஆவியோடு போராட முடியாது. போராடும், ஆனால் ஆவியின் பலம் தான் ஜெயிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ஆவியின் பலத்தில் இருக்கிறோம். அவனோடு இருக்கிறது மாம்ச பயம், நமக்குள்ள இருக்கிறது தேவ பலன். ஹல்லேலூயா. அவன் மாம்சத்தில் செயல்படுகிறான், நம்ம ஆவியினால் செயல்படுகிறோம். சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் ஆவியானவர் அவனுக்கு எதிரே கொடியேற்றுவார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் என்னை வெற்றி சிறக்க பண்ணி. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும். அப்போ எப்பொழுதும் சின்ன சின்ன ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? அப்போ எப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர்
கிறிஸ்துக்குள்ளாக. கிறிஸ்து என் பலன், அவர் எனக்கு பலனாக இருக்கிறார். அவங்கிட்ட இருக்கிறது மாம்ச போயம், என்கிட்ட இருக்கிறது ஆவியின் பலன், கர்த்தருடைய ஆவியின் பலன். அல்லேலூயா. பலவானை வெட்கப்படுத்தக்கூடிய பலமுள்ள ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி எங்கே விடுதலை உண்டு, எனக்குள் இருக்கிற விடுதலையின் ஆவியானவர், பலவானை வெட்கப்படுத்தக்கூடிய ஆவியானவர், பலவானை கட்டுகிற ஆவியானவர், அவர் எனக்குள்ள இருக்கிறார். வெள்ளம் போல சத்து வந்தாலும் அவனுக்கு எதிராக ஜெயத்தின் கொடியை நாட்டுகிற ஆவியானவர். அல்லேலூயா. அந்த மாம்ச போயம், அந்த மாம்சத்தின் எண்ணெய், அந்த மாம்சத்தினுடைய கிரியை, அந்த மாம்சத்தினுடைய செயல்பாடு என்னை மேற்கொள்ள முடியாது. எனக்கு இருக்கிற ஆவியின் பலன், கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், தேவ பலன். இந்த தேவ பலத்தை எந்த பலமும் மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. இந்த வார்த்தையை ஜனங்கள் நம்பினார்கள். அல்லேலூயா. ஒரு பெரிய ஜெயம் பின்னால் வாசிப்போம். கடை வாசி முடிவு 32ஆம் அதிகாரத்திலே 32, 22 வாசிப்போம். 22 விலக்கி ஆதரித்து நடத்தினார். கீழே வாசிப்போம், அந்த மேலே வாசி 21, 21. அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசீரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணினான். அப்படியே சனகரே செத்த முகமாய் தன் தேசத்துக்கு திரும்பினான். அங்கே அவன் தன் தேவனுடைய கோவிலுக்குள் பிரவேசித்த போது அவனுடைய கற்ப பிறப்பான சிலர் அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்க செஞ்சது 7 காரியம். யுத்தத்துக்கு யார் வந்தா? தேவதூதன். கத்துமயம் உண்டு. அல்லேலூயா. இவங்கெல்லாம் செய்ய வேண்டியது செஞ்சுட்டு இங்கே உட்காந்துக்கிட்டாங்க. பாளையத்துக்குள்ளே போய் யுத்தம் பண்ணது தேவதூதன். அல்லேலூயா. பராக்கிரமசாலி, யுத்தம் எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டான். 2 ராஜாக்கள் 185,000 பேர் போட்டிருக்காங்க இல்லையா? 2 ராஜாக்கள் தெளிவாக இருக்குது. அந்த காரியம் மட்டும் 185,000 பேர். அதில் எவ்வளோ வேலை நடந்திருக்கு பாருங்கள். இவன் தன் தேசத்துக்கு திரும்புகிறான். அவனுடைய கோயிலுக்குள்ளே போனோடனே அவனுடைய சொந்தமே அவனை வெட்டி போட்டு. இதான் நடந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் செய்கிறத நாம் செஞ்சோம் அப்படின்னா கர்த்தர் செய்வதை கர்த்தர் செய்வான். அவனுக்குள்ள காரியம், அவன் விரும்புகிற காரியம், அவன் எதிர்பார்க்கிற காரியம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அது எல்லாத்தையும் அழிச்சு போட்டுறணும். வேண்டாம். நமக்கு முக்கியமானவங்க தந்திருக்கலாம், நமக்கு அது முக்கியமானவங்க பர்ஸாக கொடுத்துருக்கலாம், நினைவு பொருளாக கொடுத்துருக்கலாம். தேவையில்லை, சாபம். அது வேண்டாம், தூக்கி எரிஞ்சிடணும். எப்பேற்பட்ட ஆளுங்க நமக்கு தேவையில்லை. கர்த்தருக்கு பிடிக்காத காரியம் வீட்டில் வேண்டாம். கர்த்தருக்கு பிடிக்காத காரியம் வாழ்க்கையில் தேவையில்லை. கர்த்தமயம் உண்டா? அல்லேலூயா. அது நம்முடைய வாழ்க்கையிலேயே நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற வரைக்கும் சில ஆசீர்வாதங்களுக்கு தடை பண்ணிக்கிட்டே இருக்கும். கர்த்தமயம் உண்டாவதாக. அல்லேலூயா. திட்டம் கொள்ளணும், தைரியப்படுங்க. இடிந்து கிடக்கிறவர்களை மறுபடியும் கட்டுங்க. எலியா இடிந்து கிடக்கிற பலிபீடத்தை மறுபடியும் கட்டணும். இடிந்து கிடக்கிற பலிபீடத்தை கட்டி தேவனோட ஐக்கியத்தை ஏற்படுத்தினான். கர்த்தருக்கும் அவங்களுக்குள்ள இருக்க நெருக்கம் உடைந்து கிடக்கிறது, ஐக்கியம் உடைந்து கிடக்கிறது. அந்த ஐக்கியத்தை ஏற்படுத்தும் பொழுது கர்த்தருடைய அக்கினி மகிமை இறங்கினார். கர்த்தமயம் உண்டாவதாக. அல்லேலூயா. எலியா காலத்தில் என்னைக்கெல்லாம் உடைஞ்சு கிடக்கிறத கட்டி மறுபடியும் சீர்படுத்தி அதுக்குள்ளே கடந்து வரும் பொழுது தேவ மகிமை வெளிப்படும். அது கடந்துட்டு போகுது. அதை உடைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதை சரிப்படுத்தணும். மேலும் உடையாத அளவுக்கு, மேலும் சேதப்படாத அளவுக்கு அதை செப்பனிட்டு அதை கட்டி எழுப்பி அதை உயர்த்தும் பொழுது
தேவ மகிமை நம்ம வாழ்க்கையில் வெளிப்படும். வெளியே அதை தான் செஞ்சான். வெளியே செஞ்ச காரியம் அதுதான். உடைஞ்சு கிடக்கிற பலிபீடத்தை அவன் செப் பண்ணிட்டான். தேவ வல்லமை இறங்கினது, தேவ அக்னி அங்கே இறங்கினது. கர்த்தரே தெய்வம் என்று சொன்னார்கள். தன்னை வெளிப்படுத்தினான். நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிதான். இடிந்து கிடக்கிற பலிபீடம், கர்த்தருக்கு நமக்கு இருக்கிற நெருக்கம் உடைஞ்சு கிடக்கும். கர்த்தருக்கு நமக்கு இருக்கிற தொடர்பு உடைஞ்சு கிடக்கும். அதை சரிப்படுத்தும் பொழுது, அந்த ஐக்கியத்தை சரிப்படுத்தும் பொழுது தேவ வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாம் ஜெபமுனமா, எல்லாம் ஜெபம். நல்ல ஆண்டவரே, எல்லாரும் அப்படியே எல்லாரும் ஒரு நிமிடம் இயேசுவே உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் எளிமை பயிலா எளிமை நின்று இசைக்கியா ராஜாவை போல எதிரி தன்மேல் பலன் கொள்ளாதபடி அவனுக்கு தேவையானதை, அவன் விரும்புகிறதை தேசத்தில் இல்லாதபடி எல்லா நீரூற்றுகளையும் தூர்த்து போட்டார்கள். அவன் விரும்புகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே, பிசாசு விரும்புகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே தோல்விகளையும் பிரச்சனைகளையும் கொண்டு வரும். நம்ம பொருளாக கூட இல்லை, மனசளவில் கூட தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. மனசார கூட நமக்கு கரைப்பற்றக்கூடாது. பிசாசுடைய எண்ணங்கள் நமக்கு வரவே கூடாது. பிசாசு விரும்புகிற காரியம் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடாது, நம்ம எண்ணங்களில் வரக்கூடாது. அதை சரிப்படுத்தணும், சரிப்படுத்தி தான் ஆகணும். ரீபா லாபா சங்கர் எல்லாருக்காக வைத்து திடம் கொள்ளணும், திடம் நடையணும், உடனே முடிவெடுக்கணும், உடனே சடனாக முடிவெடுக்கணும், திடம் கொள்ளணும், பயப்படக்கூடாது. பிரச்சனையை கண்டு பயப்பட உடனே முடிவெடுக்கிற திடம் கொள்ளணும். வெள்ளம் கொண்டு திடமானதான் உன்னோடு கூட இருப்பினான்னு சொன்னார். திடம் கொள்ளுங்க, நான் தான், பயப்படாதீங்கன்னு சொன்னார். திடம் கொள்ளணும். ரீமாலாவா சங்கரதி கபாலாவா. இடிந்து கிடக்கிற மறுபடியும் கட்டணும். இடிந்து கிடக்கிற ஜெபம், நம்ம வாழ்க்கையில் இடிந்து கிடக்கிற வேத வாசிப்பு, இதெல்லாம் கட்டப்படும். நம்ம எல்லாமே நம்ம எப்பவுமே நியாயப்படுத்தவே கூடாது. நான் எல்லாம் சரியாக இருக்கிறேன், ஒரே சொல்லி முடிச்சது. யாராவது அட்வைஸ் பண்ணால் அதெல்லாம் நான் சரியாக தான் இருக்கிறேன் சொல்லி ஏதாவது சொல்லி வாய் அடைச்சிடும். அடுத்தது எதுவும் சொல்ல முடியாத அளவுக்கு அதை சொல்லி செஞ்சு முடிச்சிடும். நான் எல்லாம் சரியாக தான் இருக்கேன். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய வீழ்ச்சி. சரின்னு கேட்கணும். ஒருத்தங்க நல்ல ஒரு ஆலோசனை சொன்னால் சரின்னு கேட்கணும். அதை அவாய்ட் பண்ணக்கூடாது. நான் எல்லாம் சரியாக தான் இருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும். உனக்கு ஒன்றுமே தெரியாது. எல்லாம் தெரியும்னு சொல்றவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. கர்த்தரை பற்றியே தெரியாது. நம்ம தெரியும் சொல்லி நம்ம மழுங்கடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கிறோம், ஒன்றுமே தெரியாது. கர்த்தாவே சொல்லும், நான் கேட்குறேன் ஆண்டவரே, இந்த எண்ணம் நமக்குள்ள வரணும். சொல்லுங்க ஆண்டவர், நான் கேட்குறேன் ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் சொல்லுங்க ஆண்டவரே, நான் செய்யறேன். நீங்க சொல்லுங்க, நான் கேட்குறேன் ஆண்டவரே, இதை கேட்கணும். அப்போ தான் தேவன் அடுத்த ஸ்டெப்புக்குள்ள வருவார். நீ அவாய்ட் பண்ணிட்டுனா அடுத்த வார்த்தை கிடைக்காது. நீங்க சொல்லுங்கன்னு சொன்னா சொல்லுவார். நம்ம பேசும்போது சொல்லுங்கன்னு சொன்னா சொல்ல முடியலையா? நான் பின்னாடி பேசுறேன்னா போனை கட் பண்ணிடுவாங்க இல்லையா? சொல்லுங்கன்னா அடுத்த ஆலோசனை வரும், நல்ல வார்த்தையா இருக்கும், ஆலோசனையா இருக்கும். எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லக்கூடாது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம செய்வோம். நம்முடைய பகுதியில், நம்முடைய குடும்பத்தில், நம்ம வாழ்க்கையில இடிந்து கிடக்கிறவைகளை நம்ம சரிப்படுத்துவோம். விசுவாசத்துல கடந்து வருவோம், ஒருமனப்படுவோம், கர்த்தரை நம்புவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய கருத்தை செய்வார். ஆனால் யுத்தத்தை கர்த்தர் நடத்தினார். யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது. உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவா.
உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணணும் அப்படின்னா கர்த்தருக்குரிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படணும். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க சும்மா இருப்பீங்க. யுத்தம் கர்த்தருடையது. யோசுவா தான் சொன்னாங்க. யோசுவா காலத்தில், யோசபாத்து காலத்தில், இந்த ஏராளமான கூட்டத்தை கண்டு பயப்பட வேண்டாம். யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் பார்த்துக்கிடுவார். அவனோடு இருக்கிறது மாம்ச பயம், நம்மோடு இருக்கிறது தேவ பயம், தேவ வல்லமை. அந்த மாம்சம் நம்ம மேற்கொள்ள முடியாது. அவனுடைய மாம்சத்தினுடைய காரியம் நம்ம மேற்கொள்ள முடியாது. உங்களை மேற்கொள்ள முடியாது. உங்களை தொட்டு பார்க்க முடியாது. கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார். அவர் உங்களுக்காக இப்போ வழக்காடுவார். அவர் கிரியை செய்வார். உங்கள் வாழ்க்கை அற்புதங்களை செய்வார். அதிசயங்களை செய்வார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். நாமத்தை மகிமைப்படுத்துவார். நாமத்தை மகிமைப்படுத்துவார். உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். அதிசயம் நடக்கும். எல்லா ஸ்தோத்திரமும் எல்லாரும் ஆலையிலோ எல்லா ஸ்தோத்திரமும் நம்ம எல்லாரும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். அதிசயம் நடக்கும். அதிசயம் நடக்கும். மாம்சம் ஒன்றும் உங்களை மேற்கொள்ள முடியாது. மனுஷிக ஆலோசனைகளை மேற்கொள்ள முடியாது. மனுஷிக ஆலோசனைகளை மேற்கொள்ள முடியாது. மாம்ச பயம் உங்களை மேற்கொள்ள முடியாது. உங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். பெரிய தெய்வத்தை வைத்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். உங்கள் குடும்பத்தில் பெரிய காரியத்தை செய்வார். இன்று கண்ட எகிப்தியனை இனி ஒருபோதும் காண்பதில்லை. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். தேவன் உங்களுக்கு ஒரு யுத்தம் இல்லாத ஒரு இலை பாதலை கர்த்தர் தருவார். ஒரு யுத்தம் இல்லாத ஒரு இலை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். எல்லாரும் கருணை தேடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? சோத்திரம் துதிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். எல்லா வியாதிப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் கரங்களை வைத்தோமா? வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, தம்பி சாமுவேலுக்காக எல்லாரும் கரங்களை வைத்து ஆண்டவரே இந்த தம்பி நீங்கள் ஆசீர்வதிக்கணும். இந்த கால் பகுதி கிட்னி பகுதியில் ஒரு தெய்வீக வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இன்னைக்கு இந்த மத்தியான ஒருமனப்படுகிற நேரத்தில் இந்த வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் இறங்கட்டும் ஆண்டவரே. அவனுடைய உறுப்புகள் பலனடையட்டும் இயேசுவின் நாமத்தில். அவனுக்கு இருக்கிற பலகீனம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவர் உமக்கு சாட்சியாக நிறுத்தும்படியாக ஆண்டவர் அவனுக்கு தேவ வல்லமை இறங்கட்டும். ஒரு பூரண விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவர் உறுப்புகள் செயல்படட்டும். செயல்படாத உறுப்பு செயல்படட்டும். பலனடையட்டும் இயேசுவின் நாமத்தில். பலனடையட்டும். துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என்னை வியாதிப்பட்டிருக்க எல்லா பிள்ளைகளுக்காக ஆண்டவரை யாபேசுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னை எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். விலையிடப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்தும் ஆண்டவரே. விலையிடப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தொட்டு சுகப்படுத்தும். எல்லா வியாதிகள் குணமடையட்டும். எல்லா வியாதிகள் குணமடையட்டும். எல்லா உறுப்புகள் செயல்படட்டும். செயல்படாத உறுப்புகள் செயல்படட்டும். எல்லா கட்டிகளும் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா கட்டிகளும் அகன்று போகட்டும். சரீரத்தை விட்டு அகன்று போகட்டும். கர்ப்பவே பிரச்சனை மாறட்டும். சரீரத்தில் பலவீனங்கள் மாறட்டும். எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் மாறட்டும். தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். இன்னைக்கு மாறட்டும். ஒரு பூரண விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். மூர்த்திக்காக ஜெபிக்கிறோம். இருதய பிரச்சனை மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கான நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு பூரண விடுதலை உண்டாகட்டும். அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தில் சரீரத்தில் நல்ல விடுதலை உண்டாகட்டும். சுகபலன் உண்டாகட்டும் ஆண்டவரே. அடிக்கடி காணப்படுகிற பலவீன போராட்டம் எல்லாம் இன்னைக்கு மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. செயல்படாத உறுப்புகள் செயல்படுவதாக, பலனடைவதாக, போராட்டங்கள் நீங்குவதாக, கெட்ட தரிசனங்கள் பயங்கள் மாறட்டும். சாபங்கள் நீங்கட்டும். ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஆண்டவரே. சிந்தை புதுப்பிக்கப்படட்டும். சிந்தை புதுப்பிக்கப்படட்டும். கடினமான இருதயம் மாறட்டும். கடினமான இருதயம் மாறட்டும். சதையான இருதயம் உண்டாவதாக. துதிக்கும் விடுதலை இன்னைக்கு உண்டாகட்டும். சாசுடைய கிரியெல்லாம் அழிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தோடு போராடுகிற பொல்லாத ஆவியின் கிரியல் எல்லாம், குடும்பத்தோடு போராடுகிற பொல்லாத ஆவியின் கிரியல் எல்லாம் நசரேயனான இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாக்குகிறோம். போராட்டத்தின் ஆவியின் கீழ் அழிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை கொண்டு வர ஆவிகள் விலகட்டும். குடும்பத்துக்குள்ள சமாதானம் உண்டாகட்டும். குடும்பத்துக்குள்ள ஐக்கியம் உண்டாகட்டும். குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். நல்ல ஒரு ஐக்கியத்தை கொடுங்க. கணவன் மனைவி பிள்ளைகள் ஐக்கியத்தை கொடுங்க.
குடும்பத்துக்குள் ஐக்கியம் உண்டாகட்டும், ஐக்கியம் கட்டப்படட்டும். கிறிஸ்துவின் ஐக்கியம் கட்டப்படட்டும் ஆண்டவர். குடும்பம் கட்டப்படட்டும், குடும்ப வாழ்க்கை கட்டப்படட்டும், பிள்ளைகள் வாழ்க்கை கட்டப்படுவதாக. படிக்கிற பிள்ளைகளாக ஆசீர்வதிங்க. சங்கீதமாக ஜெபிக்கிறோம். இந்த கை பிரச்சனை மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளை குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். இப்படி நாமத்தை மையப்படுத்த ஆண்டவரே. இந்த ஊழியத்துக்கு உதவியாக இருக்கிற ஒவ்வொருவருக்காக, உதவி செய்கிற ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க, அதுக்கேற்ற பலனை கொடுங்க. நீங்கள் மகிமைப்படுங்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்த எல்லாரையும் ஆசீர்வதிங்க. திருமணத்தை காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, குழந்தைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, நிச்சயிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக, தேவைகளுக்காக, கர்ப்பமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக, நல்ல சுகப்பிரசவத்துக்காக ஸ்தோத்திரம். நல்ல வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. நல்ல வேலை வருமானத்தை கொடுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், ஆசீர்வதிங்க. வெளியில் போகாமல் அப்படி பாதுகாப்பு இருக்கட்டும் ஆண்டவரே. வந்திருக்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இந்த சத்தத்தை கேட்குற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. சந்தோஷம் சமாதானம் காணப்படட்டும். குடும்பத்தில் நல்ல ஒரு சமாதானம் உண்டாகட்டும், நல்ல ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும், நல்ல ஒரு பெருக்கம் உண்டாகட்டும், நீர் மகிமைப்படும் ஆண்டவர். எதிர்பார்ப்புகள் நடக்கட்டும். இன்றைக்கு எதிர்பார்ப்பு நடக்கட்டும். இந்த 9ஆம் மாதம் 2ஆவது வாரத்தில் அது பிள்ளைகள் எதிர்பார்ப்புகள் நடக்கட்டும். எதிர்பார்த்திருக்க காரியங்களுக்கு வாய்க்கட்டும். கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. தம்பி புத்திராட்சி தம்பிக்காக, கண் பகுதிக்காக ஜெபிக்கிறேன். எல்லா வழிகளும் வேதனை மாறட்டும். ஒரு பூரண விடுதலை உண்டாகட்டும், பூரண விடுதலை உண்டாகட்டும். அடிக்கடி காணப்படும் போராட்டங்கள், பிரச்சனைகள் மாறட்டும். வியாதி மூலமாய் பொருளாதாரத்திலே பலவிதமான பிரச்சனையை கொண்டு பொருளாதார கிரியைகள் அழிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும், பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இப்படி ஊழியத்துக்கு எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கணும். கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும், வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், பெருக பண்ணுங்க. தொழில் வருமானத்தை ஆசீர்வதிங்க. குடும்பத்தின் தேவைகளை சந்திங்க. எல்லா கடன் பிரச்சனைகள் மாறட்டும், எல்லா கடன் பிரச்சனைகள் மாறட்டும். கர்த்தர் கிரியை செய்யும். நீங்கள் மகிமைப்படுங்கப்பா. ஒரு விடுதலையோடு வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்ன எப்படி இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.